அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மிகப்பெரிய பாவத்துடைய இரண்டாவது பட்டியல் என்ன தெரியுமா? உக்கூக்குல் வாலிதைன். வாலிபர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், என் சமூகத்துடைய மக்களை கவனித்துக் கொள்ளுங்கள். உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடிய பாவம், பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய பாவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. குர்ஆனிலே அல்லாஹ் எங்கெல்லாம் தௌஹீதை நிலைநிறுத்துகிறானோ, என்னையே வணங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறானோ, அந்த இடங்களில் எல்லாம் தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹ் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை, உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று. நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களுடைய பொருத்தத்தோடு தான் இந்த நாளில் நான் வாழ்கிறேனா? என்னுடைய தாய் தந்தை என்னை பெற்றெடுத்ததற்கு மனம் குளிர்ந்த நிலையில்தான் இந்த பூமியில் நான் வாழ்கிறேனா? அவர்கள் என்னை பொருந்திய நிலையில்தான் இந்த உலகத்தை விட்டு அவர்களை நான் அனுப்பி வைத்திருக்கிறேனா என்ற கேள்விகளை எல்லாம் கேட்டு பார்த்தால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தந்தையுடைய உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியவர்கள், தாயுடைய உள்ளத்தை வேதனை செய்யக்கூடியவர்கள், தந்தை தாயை உதாசீனப்படுத்தி ஒதுக்கி வைப்பவர்களாகத்தான் நம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்வதை பார்க்கிறோம். மற்ற மதத்தார்களுடைய கலாச்சாரத்தில் எப்படி முதியோர் இல்லங்கள் வளர்ந்து திருமணத்திற்கு பிறகு தாய் தந்தையர்களை முதியவர்கள் இல்லத்தில் அவர்கள் சேர்ப்பார்களோ, அது போன்ற முஸ்லிம் சமூகத்தின் மத்தியிலும் இந்த முதியோர் இல்லங்களுக்காக இயக்கங்கள் வசூல் செய்யக்கூடிய நிலைமையில் இந்த சமூகம் இருக்கும் நிலையை பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை எப்படி கண்ணியப்படுத்துவார்? கண்ணியத்துக்குரியவர்களே, தாய் தந்தையர்கள் உங்கள் மீது பொருந்தாத நிலையில் நீங்கள் கோடி தொழுகையை தொழுதாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், தாய் தந்தையர்களுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை நான் சொர்க்கத்திலே நுழைவிக்க மாட்டேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 பேரை அல்லாஹ் நாளை மறுமையில் ஏறெடுத்தும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். அதில் முதல் மனிதர் அல்-ஆக்குலி வாலிதை, தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நோவினை செய்தவர், மாறு செய்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்டார், இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் ஒரு பெண் பேசினேன், அந்த பெண்ணோ என்னை திருமணம் முடிப்பதற்கு பதிலாக வேறொருவரை திருமணம் முடித்து விட்டால், கோபத்தின் காரணமாக அந்த பெண்ணை நான் கொலை செய்து விட்டேன், எனக்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா இருக்கிறதா? இப்னு அப்பாஸ் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாடப்பட்டறையில் இருந்து வளர்ந்த அந்த சஹாபி கேட்டார்கள் அந்த மனிதரை பார்த்து, உம்முக ஹய்யா, உன் தாய் உயிரோடு இருக்கிறார்களா? அவர் சொன்னார், என் தாய் உயிரோடு இல்லை. அவர்கள் சொன்னார்கள், நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடிக் கொள்ளுங்கள். அவர் சென்றதற்கு பிறகு அங்கிருந்த மாணவர்கள் கேட்டார்கள், இப்னு அப்பாஸ் அவர்களே, அந்த மனிதரிடத்திலே ஏன் அவர்களுடைய தாய் உயிரோடு இருந்தார்களா என்று கேட்டீர்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய இபாதத்திற்கு பிறகு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தாயுடைய பணிவிடை தவிர வேறொரு அமல் எனக்கு தெரியவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய நிலைமையை பாருங்கள், நம்முடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள். பெரும் பாவங்களில் எல்லாம் பெரும் பாவங்களாக மதிக்கப்பட வேண்டிய பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமான பாவமாக மாற்றப்பட்டு வரக்கூடிய காட்சியை